Okay, good evening to all. So நம்ம வந்து சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அட் சேம் வைஸ் நம்ம நேற்று வந்து என்ன மாதிரியான ஒரு மெத்தட் இருந்துச்சு, அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி இருந்துச்சு. அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்ன மாதிரியான ஒரு ஃபாலோ பண்ணாங்க, அதாவது அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அதில் என்ன மாதிரியான வேரியஸ் டைப் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் மெத்தட் இருந்துச்சு. லைக் ஒரு அப்சர்வேஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க் அவுட் எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாலஜியும் நேற்று பார்த்தோம். ஸோ ஒரு சைக்காலஜி அப்படின்றாலே ஒரு கொஸ்டினரி இருக்கும், அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைக்காலஜி டேட்டா, அதாவது ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சுக்கு, ஒரு சைக்காலஜி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு வேண்டியது மெயினாகவே ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில டெஸ்ட், அதாவது எப்படி சொல்றது, அதுக்குன்னு ஒரு சில மெத்தடாலஜி, அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ அதாவது நம்ம ஜென்ரலாகவே நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. லைக் எப்படி சொல்றது, மீன் வேல்யூ, ஒரு மீடியன் வேல்யூ, ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து சைக்காலஜியில், எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு யூஜி அண்ட் பிஜியில் வந்து நம்ம நிறையவே படிச்சிருப்போம். இன் பிஎட் அண்ட் எம்எட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அட் தி சேம் டைப் ஆஃப் அ கான்செப்ட் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற டாபிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிலேருந்து பேங்கிங் வரைக்கும், எஸ்எஸ்சி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்மகிட்ட வந்து ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அதுக்கான லைவ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. லைவ் கிளாஸஸோட டைம் பார்த்தீங்கன்னா 7 to 9, 10 to 12 மார்னிங், ஈவினிங் செஷன் 4 to 6 அண்ட் தென் 7 to 9 அப்படின்னு 2 செஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா போர்டில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நியூ பேச்சஸும் இப்போ ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம், அதாவது டே பை டே வந்து நமக்கு நியூ பேச்சஸ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் வில்லிங் அப்படின்னா கம் அண்ட் ஜாயின் இட். அண்ட் தென் நம்மகிட்ட வந்து ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. இப்போ இன்கேஸ் வந்துட்டு யூ ஹேவன் சம் சிச்சுவேஷன், மீன்ஸ் யூ டோன்ட் கம்ஸ் டு அட்டெண்ட் யுவர் லைவ் கிளாஸஸ். ஸோ தட்ஸ் தி டைம் வி கிவன் டு தி என்னது ரெக்கார்டட் கிளாஸஸ் இஸ் தேர். ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். வி ப்ரொவைட் தி எவ்ரி நோட் புக்ஸ், நம்மளுடைய நோட் புக்ஸ் மீன்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் தந்துடுவோம். அண்ட் தென் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ போர்டில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம போவோம். Fine. So today's classes is statistics in psychology. சைக்காலஜில என்ன மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அதாவது ஒரு புள்ளி விவரமா இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல எப்படி மெஷர் பண்றாங்க, அதுல சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன், அதாவது நார்மல் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கு அதோட இது, அதே மாதிரி பேராமெட்ரிக், அதாவது டி டெஸ்ட் அப்படிம்போம். ஸோ அந்த மெத்தடாலஜி எப்படி இருக்கு, அதே இது நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்றது சைன் டெஸ்ட். அண்ட் தென் நம்ம ரொம்ப முக்கியமானது இன் வில்கன்சன் சைன் ரேங்க் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதெல்லாமே வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன் அவர் ஒரு பிஎட் ஷெடியூல் நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளுடைய ட்ரைனி பீரியட்ல. பட் அது எல்லாமே நமக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த ட்ரைனி பீரியட்ல எப்படி ஹவு சார் நாங்க போனோம் சார், பட் ஆனால் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் வி கோ அண்ட் அப்ளைட் இட். ஸோ அது வந்து எல்லாருமே ஜென்ரலாகவே ஒரு லேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணியிருப்போம், அதுக்கான ஒரு நம்ம வந்து லெபார்டரின்னு போகாம எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ல, அதாவது நம்ம வந்து ஒரு காலேஜ் டேஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு மட்டும் நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனால் வாட் ஆர் தி ரியாலிட்டி அப்படின்றது நமக்கு தெரியாம நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி மேன் விட்னே டெஸ்ட், கிறிஸ்கல் வில்லிஸ் டெஸ்ட். ஸோ இந்த எல்லா விதமான டெஸ்ட் எப்படி வந்து அங்கே வந்து ஒரு அனலைசிஸ் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் சைஸ் அதுல இருந்து வருது. ஸோ இந்த எல்லாமே தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் சைக்காலஜி அப்படின்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஓகே ஃபைன், இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம். ஃபைன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே வைடா தெரிஞ்ச ஒரு மெத்தடாலஜியா தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் பி ஸ்டார்டட். விச் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள்? மையப்போக்கு அளவீடுகளில் மிகவும் நிலைத்தன்மை கொண்டது எது? மையப்போக்கு அளவீடுகள் அப்படின்றதே ஜென்ரலாகவே நம்ம 3 கேட்டகரியில வந்து நம்ம சொல்லுவோம்.
ஒன்று வந்துட்டு மீன் வேல்யூ, மீடியன், மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் இந்த 3ல ஏதோ ஒன்று தான் சார் ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ இதுல சென்ட்ரல் டெண்டன்சியா ரொம்ப எது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஐ மீன் நான் வந்து மார்க் பண்ற வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் தி கீவேர்ட்ஸ் ஃபார் தி நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது இது எல்லாமே கீவேர்ட்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தா இஸ் அ மீன். ஸோ ஒய் இஸ் அ மீன் இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ் நத்திங் பட் தி மீன் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு சிம்பிளாவே சொல்லணும் அப்படின்னா இஸ் மீன் தி மீன் யூசஸ் ஆல் அப்சர்வேஷன் இன் டேட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஐ மீன் இட் இஸ் அ யூசபிள் இஸ் மீன் அப்படின்றது யூஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லா அப்சர்வேஷன் மெத்தட்ஸ்லயும் என்ன பண்றாங்க ஒரு டேட்டா ஷீட் அண்ட் தர்ஃபோர் கன்சிடர் டு மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர் டு தி சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ ரொம்பவே வைடா வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ மீன் அனைத்து மதிப்புகளையும் பயன்படுத்தப்படுவதால், அதாவது மதிப்புகளையும் பயன்படுத்தப்படுவதால் மிகவும் நம்பகமாக மற்றும் நிலையான மையப்போக்கு அளவிற்கு கருதப்படுகிறது. ஐ மீன் இது நான் இன்னைக்கு வந்து எந்த மாதிரியான கிளாஸஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பேசிக் சோர்சஸ், அதாவது என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதை எப்படி இப்போ வந்து நம்ம ஜென்ரல் கிளாஸஸ் இதெல்லாமே நான் ஜென்ரல் கிளாஸஸாக தான் எடுத்துட்டு இருக்கேன். இன் கேஸ் those who are willing, I mean gone to next classes means I given to the how is we gone applied the mean வேல்யூக்கு எப்படி நம்ம ஒரு சம் பண்ணுவோம், இது மீடியனுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஐ மீன் இன் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நான் அது தனியாக ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் கொஸ்டின், தி மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்வயரிங் ஸ்கோர் இஸ் கால்டு. அதாவது ஃப்ரீக்வெண்டா அதிகமாக தோன்றும் மதிப்பு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்சர் இஸ் மோட். Why? Because the mode is the score that appears more frequently in distribution அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தரவு தொகுப்பில் அதிக முறை தோன்றும் மதிப்பு மோட் ஆகும். சாரி. And which measure of dispersion uses all score? அனைத்து மதிப்புகளையும் பயன்படுத்தப்படும் பரவல் அளவீடு. நிறைய வந்து மதிப்பீடு இருக்கும். அதாவது இந்த வந்து மெஷர் பண்ணியிருக்கோம், அந்த மெஷர் பண்ணிருக்கோம், நிறைய மெஷர்ஸ் இருக்கும். பட் அந்த மெஷர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜென்ரலா வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது எந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் வந்து அந்த இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்காட்ரி ஐ மீன் நம்ம சைக்காலஜில இப்போ பார்த்தா நம்ம 3 மெத்தடாலஜி ஐ மீன் நம்ம ரொம்ப மேஜரா நான் சொன்னேன் மோட், மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த 3 இதுல எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் மெத்தட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ்க்கு அதுலேயே வந்து Q1, Q2, Q3 அந்த மாதிரி நிறைய போகும். ஸோ அந்த மாதிரில எதை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டா ஆன்சர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் எவ்ரி அப்சர்வேஷன். ஒவ்வொரு அப்சர்வேஷனையுமே கால்குலேட் பண்றாங்க. அண்ட் தி சேம் டைம் இஸ் இண்டிகேட் தி ஸ்ப்ரெட் அரவுண்ட் தி மீன். இதை எதை ஸ்ப்ரெட் பண்ணுது is around the mean. Standard deviation அனைத்து மதிப்புகளையும் அடிப்படையாக கொண்ட எல்லா கான்செப்ட்ஸையும் வச்சு எல்லா ஒரு ரெக்கார்ட் மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு இட்ஸ் கோ ஆன் அப்ளைட் இட் கணக்கிடப்படுகிறது. ஓகே தென் ரேஞ்ச் என்பது என்ன? இஸ் நத்திங் பட் ஹையஸ்ட் ஸ்கோர் மைனஸ் லோவஸ்ட் ஸ்கோர். ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர்ல இருந்து லோவஸ்ட் ஸ்கோரை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா. ஸோ ரேஞ்ச் அப்படின்றது மேக்சிமம் வேல்யூ பை மினிமம் வேல்யூ தான். ஸோ ஒரு அதிகபட்சமான ஒரு வேல்யூல இருந்து லோவஸ்ட் கான்செப்டை நம்ம கழிச்சோம்னா நமக்கு ஓவராலா ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இன் பெர்ஃபெக்ட்லி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சரியான டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது என்ன சொல்றது? ஐ மீன் இதுதான் உங்களுக்கு குழப்பம். இந்த மாதிரி மீன் வேல்யூ தெரியும், மீடியன் தெரியும், மோட் தெரியும். பட் ஆனால் வாட் இஸ் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் என்ன, நீங்க மீன் வேல்யூவா இருந்தாலும் சரி, மீடியன் வேல்யூவா இருந்தாலும் சரி, மோட் வேல்யூவா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கிராஃப் போட்டு பார்ப்போம். ஸோ அந்த மூணுமே என்னவா நிற்கும் அப்படின்னா ஒரே பாயிண்டை மென்ஷன் பண்ணும். எந்த போட்டாலும் ஒரே ஆன்சர் வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. A normal curve is
symmetrical, therefore mean, median and mode is a coincided, means is சமச்சீராக இருப்பதால் இவை மூன்றும் சமமாகவே இருக்கும். is the coincided அப்படின்றது I mean equal அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுது. And then next, the total area under the normal probability curve equal. normal probability curve in கீழ் உள்ள மொத்த பரப்பளவு எப்பவுமே தெரிஞ்சவங்க 100% தான் இருக்கும். isn't 100% தான். Why? Because the entire probability distribution covers all observation. அனைத்து மதிப்புகளும் கர்வின் கீழ் அடங்குவதால் மொத்த பரப்பளவு 100% தான். மேக்ஸிமம் வந்துட்டு எந்த ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்து பார்த்தாலும் அது 100% அப்படின்றதா வந்து நிற்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், who developed the t test? t test அப்படின்றது யாருக்காக சார் கொண்டு வந்தாங்க? is the t test he test உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா is a student. Why? Because the William Gossett அவர் developed the t test under the is the pseudonyms, அதாவது ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு இதை வச்சு he is an I mean என்ற பேரு டி டெஸ்டை உருவாக்கினார். ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பேரை வச்சு he gone make the William Gossett அப்படின்றது. ஸோ அவங்க டேர்ம் எப்படி வேணாலும் கேட்கலாம். ரெண்டு டேர்மையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னு ஸ்டூடெண்ட் அப்படின்னும் கேட்கலாம், இல்ல வில்லியம் கோசெட் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலுமே நீங்க வந்து கரெக்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்னாலும் வில்லியம் காசெட்னாலும் டிடி, அதாவது டிடின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு டிடி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் is the independent samples t test is used. independent samples t test எப்போது பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் இருக்கு, நமக்கு வைடாவே ஒரு சாம்பிள் கிடைச்சிருக்கு. அந்த சாம்பிள் என்னன்னா இஸ் நத்திங் பட் ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் டேட்டா தான், இஸ் அனலைசிக்கல் டேட்டா, அதாவது சைக்கோ அனலைசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஸோ அந்த இதை வச்சுட்டு எப்படி அதை டி டெஸ்ட்ல போடுவாங்க? டி டெஸ்ட் நத்திங் பட் இது ஓவராலா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய சாம்பிள்ஸ் தான் அப்படின்றது. ஸோ அந்த சாம்பிள்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, டூ இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ், அதாவது யூஸ்டு டு கம்பேர் மீன்ஸ் டூ அன்ரிலேட்டட் குரூப், ரெண்டு அன்ரிலேட்டட் குரூப்பை வச்சு பண்றது. இரண்டு தனித்தனி குழுக்களின் சராசரிகளை ஒப்பிட பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் இஸ் பேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், சரி இண்டிவிஜுவல் தனித்தனியா வச்சு பண்ணா ஓகே ஃபைன். இப்போ பேர்டு டி டெஸ்ட் அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ் மேட்ச்ட் ஆர் சேம் பார்ட்டிசிபென்ட்ஸ் மெஷர்ட் ட்வைஸ். I mean used in pre-test and post-test design. ஒண்ணுமே கிடையாது. is a very easiest topic. How it is possible? How it is I explain means, நம்ம ஒரு ஸ்கூல் ட்ரைனிங் முத போய் அவன் ஒரு டெஸ்ட் எழுதி இருப்பான். நம்ம போகும்போது மேபி we go on join to the school வந்து ஒரு செப்டம்பர் சம்திங் போவோம். செப்டம்பர் ஆர் in அக்டோபர் நியர்பை நம்ம அந்த செப்டம்பர்ல போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பீரியட்ல அவன் வந்து குவார்டர்லி முடிச்சிருப்பான், காலாண்டு தேர்வை வந்து முடிச்சிருப்பான். ஸோ அப்போ இருக்கிற ஒரு டேட்டா எந்த மாதிரி இருக்கு, நம்ம அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது மேபி அவன் வந்து ஒரு ஆஃப்லி முடிச்சு மேபி தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்திருப்பான். ஸோ அப்போ அந்த டெஸ்டோட லெவல் எப்படி இருக்கு, ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் டிசைன். ஸோ இந்த ரெண்டு டெஸ்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு நபரின் முன்பின் அளவீடுகளை ஒப்பிட பயன்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு டெஸ்டையுமே வச்சு நியூட்ரலைஸ் பண்ணும். சரி ஓகே, இப்போ வந்து ஏ அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 90 வாங்கியிருக்கான். இப்போ ஒரு குவார்டர்லியில ஆஃப்லி வரும்போது அதே ஸ்டூடெண்ட் 90 எடுத்திருந்தா ஸோ அவனோட ஆவரேஜ் 90 தான் இருக்கும். இன்கேஸ் அங்க 90 வாங்கிட்டு இங்க 100 வாங்கியிருக்கான், ஆஃப்லியில வந்து 100 வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனுடைய நியூட்ரலைஸ் வேல்யூ, அதாவது அவனுக்கு ஒப்பிட்டு நம்ம ஆன்சர் எடுக்கும் போது அது 95 நிற்கும். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இன்கேஸ் நம்ம போகும்போது அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்கான், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் பி வந்து 35 தான் எடுத்திருக்கான், ஜஸ்ட் பாஸ். பட் ஆஃப்லி வரும்போது அவன் 32 தான் எடுத்திருக்கான் அப்படின்னா அவன் ஆவரேஜ் மார்க், அதாவது அவனோட ஆவரேஜ் நம்ம வந்து பார்க்கும்போது பர்சன்டேஜ்ல 32.5 இல்லைன்னா 33 இல்ல 34ல வந்து நிற்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா அவன் ஃபெயில் தான். அப்ப ஏன் குறைஞ்சான்? ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அப்சர்வேஷன் என்ன மாதிரியான வந்து இஷ்யூஸ் அவனுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போனோம். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு இந்த டெஸ்ட் நமக்கு சொல்லுது. எது? நம்மளுடைய parity டெஸ்ட் சொல்லுது. நெக்ஸ்ட், which is a non parametric test. கீழ்கண்டவற்றுள் non parametric test அப்படின்னா answer is sign test. The sign does not assume normal distribution. Normal distribution அப்படின்றது
தேவைப்படாத சோதனை அப்படின்றனால இஸ் அ சைன் டெஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் சயின்டிஸ்ட் மெயின்லி எவாலுவேட் எப்படி வந்து அது எதை மதிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ் அன் மீடியன் டிஃபரன்ஸ். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மீடியன்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீடியன் டிஃபரன்ஸை எந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ ரெப்ரசன்ஸ் it is whether the median difference is significant. மீடியன் வேறுபாட்டை ஆய்வு செய்கிறது. ஸோ ஒரு மீடியன் வேல்யூ எடுத்துற கிளாஸ் இன்னொரு மீடியன் வேல்யூ இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து நம்ம வேற வேற மீடியன் வேல்யூ எடுத்து வச்சிருப்போம். அந்த மீடியன் வேல்யூ எல்லாத்தையுமே எப்படி பண்ணுவோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ 9A வந்து இந்த மார்க், 9B இந்த மார்க், 9C இந்த மார்க். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் சொல்றதா வந்துட்டு த மீடியன் டிஃபரன்ஸ் அப்படின்றா. ஸோ அதுதான் வந்து is a median. And then Wilcoxon signed rank test is an alternative to. அதாவது Wilcoxon உடைய sign test, signed rank test அப்படின்றது எந்த சோதனைக்கு மாற்றாகும், மாற்றாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ் a parity test. சிம்பிள் தான். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லை, பேர் டெஸ்ட் அப்படின்றதே சொல்லிடுச்சு. ஒரு முன்னாடியும் பின்னாடி வர்ற ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு வேல்யூ எடுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூவை தான் வந்து இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட் is a man Whitney U test is equivalent to. அதாவது man Whitney உடைய U test எதை ஈக்குவலன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த சோதனைக்கு மாற்றாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட். இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட் அப்படின்றது கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஃபர்ஸ்ட் இது முன்னைக்கு பின்னைக்கு வச்சதை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணுவோம். இது நான் பாராமெட்ரிக் ஈக்குவல், மீன் கம்பேர்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ் யூசிங் தி ரேங்க். ஸோ எந்த மாதிரி வந்து யூசிங் இருக்கு ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குருஸ்கல் வேல்யூஸோட டெஸ்ட் யூஸ்டு ஃபார், பயன்படுத்தும் சூழல். எந்த இடத்துல நம்ம குருஸ்கால் வேல்யூஸோட டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்டு டு 3 or more இண்டிபெண்டன்ட் குரூப். அதாவது நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, நிறைய கிளாஸஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போவோம். இப்போ ஒரு மிடில் ஸ்கூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா செக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். இன்கேஸ் அது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, நல்ல ஒரு பெரிய ஸ்கூலா இருக்கு, அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆற கவர்மெண்ட் எய்டட் அண்ட் தென் அது பிரைவேட் ஸ்கூல் எதுவாகனாலும் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுக்கும்போது அங்க வந்து செக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், ஏ செக்ஷன்ல ஆரம்பிச்சு எஃப் வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் வந்து நான் வந்து 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து என்ன மாதிரி செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஏ செக்ஷன் ஜென்ரலா ஏ செக்ஷன்ல இருந்து நான் எஃப் செக்ஷன் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு 5-6 செக்ஷன் இருக்கும், அதாவது ஒரு 4-5 செக்ஷன் இருக்கும். இதே தமிழ் மீடியத்துக்கு அதே மாதிரி 4-5 செக்ஷன் இருக்கும். இப்ப நான் படிக்கும் போது எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 4 செக்ஷன் வச்சிருந்தாங்க, தமிழ் மீடியத்துக்கு 2 செக்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அப்ப நான் இ அப்படின்ற ஒரு செக்ஷன்ல நான் படித்தேன். ஸோ எஃப் அப்படின்னு இன்னொரு செக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் குரூப்ஸை வச்சுட்டு அங்க இடத்துல ஈக்குவலன்ட் பண்ணி ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம மெத்தடாலஜியில் அப்ளை பண்ணி அங்க ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அங்க ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ஒரு வேல்யூ தான் நமக்கான ஆன்சர். ஸோ அதை தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு ஒன் வே ஆஃப் அனோவா. ஒரே ஒரு வழியில நம்ம கொண்டு வந்துடலாம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்தனி குழுக்கள் ஒப்பிட பயன்படுகிறது. அண்ட் ஃப்ரைட்மேனோட டெஸ்ட் எதுக்கு சார் இஸ் ஈக்குவலன்ட் டு, எதுக்கு சார் ஈக்குவலன்ட் ஆகுது இந்த சோதனை? நான் பாராமெட்ரிக் ஈக்குவலன்ட். இது எதுக்கு சார் ஆகுது? இஸ் ரிப்பீட்டட் மெஷர் அனோவா யூஸ்ட் டு ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட். ரிப்பீட்டடா ஒரு இதை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதே இதை நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்ம அந்த இதை வச்சு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. இப்போ எஃப்ஏஇ எஃப்ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் போடுவோம். ஸோ அதாவது நம்ம அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து டேர்ம் புக்ஸ் ஃபாலோ பண்றதுனால அவனுக்கு நம்ம வந்து அசைன்மெண்ட் மார்க் 10 மார்க்ஸ், டெஸ்ட் மார்க்ஸ் ஒரு 100 ஒரு 10 மார்க்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு 10 மார்க்ஸ் வருது அவனுடைய அட்டண்டன்ஸ், ஒரு 10 மார்க்ஸ் வருது அவனுடைய பிஹேவியர். ஸோ அவனோட கிளாஸ்ல டிசிப்ளின், அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு 10 மார்க்கா பிரிச்சு நம்ம தரோம்னு வைங்களேன். ஸோ அது எஃப்ஏ எஃப்ஏபின்னு நான் படிக்கும் போது இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சேம் மெத்தட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் அதுல சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த மெத்தடாலஜி தான். ஸோ ரிப்பீட்டடா அந்த 40 மார்க்ஸ் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சொல்றேன், நாட் ஃபார் தி ஹையர். அண்ட் தென் நாட் ஐ டோல்ட் அபவுட் சிபிஎஸ்சி இல்ல கேம்பிரிட்ஜோ இல்லைனா வந்து ஐபி சிலபஸோ அந்த கரிக்குலம்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு கரிக்குலத்தை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியோட பேஸ் படி பார்த்தா நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ராக்டிக்கல் மார்க் இருக்கு. இன்கேஸ் வந்து தமிழா இருந்தாலோ இங்கிலீஷா இருந்தாலோ math and science social, so everything வந்து we given to the some practical marks.
ஸோ இப்போ நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும்போது 25 marks for the science practical marks and 75 only we go and write and theory paper. இதே இது நம்ம 11th 12th ஹையருக்கு வரும்போது பயோமேத் குரூப்பா இருந்தா அவனுக்கு வந்துட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இந்த மூணுக்குமே வந்து அவனுக்கு 50 ஐ மீன் நான் படிக்கும் போது வி கெட் அன் 200 marks எக்ஸாம். ஸோ அந்த நேரத்தில் 50 marks வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கா இருந்தது. அட் தி சேம் டைம் இப்போ நவடேஸ் he is reduced the mark in 25 marks alone. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் மார்க் செஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட் அனோவா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் ரெஃபர். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் எதை சொல்லும் அப்படின்னா he is in a probability of detecting a true effect. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உண்மையான விளைவு, அதாவது ஒரு விஷயம் நடக்குது அந்த ப்ராபபிலிட்டி பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றது, அவ்வளவுதான். ஸோ அதைத்தான் பவர் அப்படின்றது 1 - பீட்டா இஸ் பீட்டா எரர் அப்படின்போம். ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து கூகுள்ல போய் தேடுவோம். இன்கேஸ் வந்து அந்த மேட்டர் வந்து நமக்கு அதுல இல்லை அப்படின்னா, நம்ம போடுற நம்ம விஷயம் அதுல இல்லை அப்படின்னா அது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கோ, நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்குள்ள. ஸோ அது சேம் திங். அண்ட் பவர் இன்க்ரீஸ் வென், பவர் அதிகரிக்கும் நிலை எது அப்படின்னா இஸ் சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாம்பிள்ஸ் ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு டேட்டா அந்த இடத்துல பிக்சடா கிடைக்கும். அந்த டேட்டா வில் ஹெல்ப்ஸ் டு தி இன் அவர் ஃபியூச்சர் அலைன்மெண்ட் அண்ட் தென் ஃபியூச்சர் டேட்டா அனலைசிஸ். ஐ மீன் சைக்கோ அனலைசிஸோட ஃபியூச்சருக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. The larger samples produce more accurate estimates and higher power. மாதிரி அளவு அதிகமானால் சக்தி அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேட்டா நமக்கு அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஹன்ஸ் டி இஸ் a measure of. கோஹன்ஸ் டி அப்படின்றவர் இஸ் கைண்ட் ஆஃப் a scientist. அவர் எஃபெக்ட் சைஸை வச்சு சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? இட்ஸ் மெஷர் தி மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரண்ட் பிட்வீன் த குரூப். குழுக்களுக்கு இடையேயான வேறுபாட்டின் அளவு, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஐ மீன் குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஒரு குரூப்பா வச்சு அந்த பீப்புள்ஸை வச்சு ஹவு டு வி கோ ஆன் டு மெஷர்ட். ஸோ தட்ஸ் ஒன் திங் வில் ரெப்ரசென்ட் டு தி கோஹன்ஸ் உடைய மெஷர்மெண்ட் குறிக்குது இஸ் த எஃபெக்ட் சைஸ். ஸோ சைஸ் ஆஃப் தி எஃபெக்ட், வாட் கைண்ட் ஆஃப் அ மெஷர்மெண்ட்ஸ் வில் டீல்ஸ் தட் வில் பி லீட்ஸ் டு தி கிவன் அ கரெக்ட் அக்யூரேட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்லும். எஸ், டுடே ஐ டன் டு தி மை கிளாஸ். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து மேபி வந்து ஐ வில் பி given to the some ஐ மீன் அதை நான் ப்ராக்டிக்கல் செஷன்லேயே எடுக்கிறேன். ஸோ திஸ் தன் ஐ வில் பி டேக்கன் டு தி சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 1.10 அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்தாச்சு. ஐ மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் சைக்காலஜி. ஐ மீன் இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு வெஸ்டர்ன் சைக்காலஜி எப்படி இருந்துச்சு, அதுக்கும் ஐ மீன் நம்ம மேற்கத்திய எப்படி சொல்ற சோதனையாளர்கள் இல்லைன்னா வந்து ஒரு உளவியலாளர்கள் எப்படி சொன்னாங்க, அதாவது ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டோ இல்ல ஒரு யூரோப்பியன் சைக்காட்ரிஸ்ட் ஐ மீன் சைக்காலஜிஸ்டோ, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்தியால அந்த சைக்காலஜிஸ்டோட எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அது எந்த மெத்தடாலஜில இங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நரேந்திரநாத் வந்து எப்போ வந்து அந்த இதை கொண்டு வந்தாரு. ஸோ எப்போ வந்து அதாவது 1916s முத கொண்டு வந்த கல்கட்டா யூனிவர்சிட்டில இருந்து எப்படி அதெல்லாம் வைடா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆன விஷயம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் சைக்காலஜி எந்த மாதிரி வளர்ந்துச்சு, ஐ மீன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டு தி நவ் 2000s வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து எந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க, அதாவது நிறைய மெத்தட் சொன்னாங்க. ஸோ அந்த நிறைய மெத்தட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மெத்தட்ஸுக்கான ரீசன் எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த மெத்தட்ஸ் எதெல்லாம் லீட்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம நேற்று வரைக்கும் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி, ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்து ஸோ அதுல இருந்து ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கு தான் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மெத்தட்ஸ் கொடுத்து ஸோ ஃபைனலா அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலியமா, அதாவது அதுக்குன்னு ஒரு ஃபார்முலே இருக்கணும். அப்போ அந்த ஃபார்முலையில அப்ளை பண்ணாதான் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஐ மீன் நம்ம போய் கரெக்டா ஒரு அக்யூரேட்டான டேட்டா கொடுத்து இது திஸ் இஸ் தி மை ரிசல்ட், திஸ் இஸ் மை ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண முடியும். ஸோ தட்ஸ் எவ்ரி திங் வி கான் சி. ஸோ இப்போதைக்கு நடத்தினது இருந்து சாலிடா நம்ம பிஜிடிஆர்பியில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். நல்லா கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்ன்றதையும் நான் உங்களுக்கு போடுறேன். எனிவே
டுடே கிளாஸஸ் இஸ் டன். நம்மகிட்ட மறுபடியும் சொல்றேன், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு, நியூ பேச்சஸ் போட போறாங்க. கம் அண்ட் ஜாயின் மீ. பாய்.